வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் மீண்டும் உங்களை வரவேற்கும் உங்கள் டாக்டர் முரளி. இன்றைய வீடியோவானது பொதுவான நம்மில் பலரையும் பாதிக்கிற அதே நேரம் குழப்பமான பிரச்சனையை பற்றியது. ஆமாங்க, சைனஸஸ் பற்றியது. தலைவலி, மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து சளி வடிதல், அலர்ஜி, அறுவை சிகிச்சை தேவையா, எல்லாவற்றையும் புரியும்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சைனஸ்னால் என்ன? சைனஸ்ன்றது காற்று நிறைந்த பைகள், கேவிட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். மூக்கு மற்றும் கண்ணை சுற்றி மண்டையின் வெவ்வேறு பாகத்தில் இருப்பவை. இவைகள் மூக்கோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளை ஸ்மால் இன்டர்கனெக்டட் கேவ்ஸ் அல்லது டன்னல்னு சொல்லலாம். அதாவது ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட குகைகள் அல்லது சுரங்கப்பாதைகள் சொல்லலாம். அந்த மாதிரி என்னென்ன வகைகள் இருக்கின்றன இதில் அப்படின்னு பார்த்தா 4 வகையான பேராநேசல் சைனஸஸ் இருக்கின்றன. 1 ஃப்ரான்டல் சைனஸஸ், 2 நம்பர் நெத்தியில் கண்ணுக்கு மேலே. அடுத்தது மேக்ஸிலரி சைனஸ், இதுவும் 2 பக்கத்துக்கு 1, கன்னங்கள் மூக்கின் பக்கவாட்டில். அடுத்தது எத்மாய்ட் சைனஸ்ன்றது மொத்தம் 3 இருக்குது. ஆன்டீரியர், மிடில், போஸ்டீரியர்னு கண்களுக்கு நடுவில். 4வது ஸ்பீனாய்டல் சைனஸ், 2 நம்பர் கண்ணுக்கு பின்னால் ஆழமாக மண்டையின் உள்ள. இந்த சைனஸஸ் எல்லாம் மூக்கில் இருப்பது போன்ற மியூக்கஸ் மெம்பரேன் ஜவ்வால் கவர் செய்யப்பட்டிருக்கின்றன. அவை மூக்கில் திறக்கின்றன. இந்த ஓப்பனிங் அடைப்படும் போது சைனஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது. ஃபங்க்ஷன்ஸ், வேலைகள். இந்த சைனஸஸ் எதுக்காக இருக்கின்றன, என்ன வேலை செய்யுது? 1 மண்டை ஓட்டின் எடையை குறைக்கின்றன. 2 மியூக்கஸ்ன்ற சளியை உற்பத்தி செஞ்சு மூச்சை வடிகட்டி தூசு கிருமிகளை பிடிக்கின்றன, ட்ராப் செய்கின்றன. காற்றை நுரையீரலை அனுப்புவதற்கு முன்னால் அதை ஈரப்பதம் மற்றும் வார்ம்த், வெப்பநிலைகளை சமச்சீர் செய்கின்றன. குரல் வளத்தை மேம்படுத்துகின்றன. வாய்ஸ் ரெசனன்ஸ். முகத்துக்கு காயங்கள் உண்டாக்கும் நேரத்தில் ஒரு ஷாக் அப்சார்பர் போல செயல்படுகின்றன. சைனஸில் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன? சைனஸ் டிசீசஸ் அப்படின்னா 1 சைனசைட்டிஸ், 2 நேசல் பாலிப்ஸ், 3 ஃபங்கல் சைனசைட்டிஸ், 4 மியூக்கோசில். இதை பற்றி சின்ன குறிப்புகள் பார்க்கலாம். சைனசைட்டிஸ்ன்றதான் ரொம்பவும் காமன், பொதுவானது. சைனஸின் ஜவ்வு அல்லது புறணி வீக்கமடைகிறது இந்த சைனசைட்டிஸில். இது அக்யூட்ன்றது 4 வாரத்துக்கு குறைவாக, சப் அக்யூட்ன்றது 4லேருந்து 12 வாரங்களுக்கு நடுவில், கிரானிக்ன்றது 12 வாரத்துக்கு அதிகமாக, ரெக்கரண்ட்ன்றது 1 வருஷத்தில் நிறைய முறை அட்டாக் வர்றது. நேசல் பாலிப்ஸு, இது புத்துநோய் கிடையாது. புத்துநோய் இல்லாத வளர்ச்சிகள் மூக்குக்குள்ள முட்டையாக சைனஸ்களை அடைச்சி கொண்டு இருக்கும். ஃபங்கல் சைனசைட்டிஸ்ன்றது பூஞ்சத்தொற்று, பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கும். மியூக்கோசில், மியூக்கஸ் வழி அடைப்பால் வடிகால் அடைக்கப்படும் போது தேங்கி உண்டாகிற சிஸ்ட் இது. இப்போது இந்த சைனசைட்டிஸ்னால் என்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்க்கலாம். சிம்டம்ஸ். முதல்ல மூக்கடைப்பு, ஸ்டஃபினஸ், கன்ஜஷன். 2 கெட்டியான மஞ்சள் அல்லது பச்சை சளி மூக்கிலிருந்து வடிகிறது. 3 முகத்தில் வலி, நெத்தி, கன்னம், கண்களுக்கிடையே. 4வது தலைவலி, குனியும் போது ஜாஸ்தியாகும். சைனஸ் ஏரியாவை லேசாக அழுத்தினா கூட வலி உண்டாகும். வாசனை இழப்பு. அடுத்தது கண்ணின் பக்கத்தில் அழுத்தம். மியூக்கஸ் சளியானது மூக்கின் வழியே பின்பக்கமாக சென்று தொண்டைக்கு போகிறது. சில கேஸுகளில் போஸ்ட் நேசல் ட்ரிப்புன்றது. துர்நாற்றம், பேட் பிரெத். சில கேஸுகளில் பாக்டீரியா தொற்று இருந்தால் காய்ச்சல், தொண்டை வலி, இரும்பல் சில கேஸில் இருக்கலாம்.
காது அழுத்தம், ஃபுல்னஸ், காது அப்படியே அடைச்சா மாதிரி இருக்கிறது. எப்படி நோய் கண்டறிதல், டயக்னோசிஸ், அறிகுறிகள் மற்றும் மூக்க பரிசோதனை செய்கிறதுனால தான் ஃபைபர் ஆப்டிக் எண்டாஸ்கோப்பி மூலம் மூக்கை நேரடியாக பார்வையிடலாம். சிடி ஸ்கேன் தான் பெஸ்ட்டு, கோல்டு ஸ்டாண்டர்ட். அலர்ஜி டெஸ்டிங் திரும்பி வர கேஸுகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறை இதுக்கு அப்படின்னா மெடிக்கல், சர்ஜிக்கல் 2 வகை, மருந்துகளால், அறுவை சிகிச்சையினால். முதல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். மூக்கடைப்பை நீக்குபவை, டீகன்ஜஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு ஜைலோமெட்டாசோலின், குறுகிய காலத்துக்கு மட்டும். 2வது ஆன்டிபயாட்டிக்ஸ், பாக்டீரியா தொற்று இருந்தால், இன்ஃபெக்ஷன் இருந்தால். 3வது ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அலர்ஜி காரணமாக இருந்தால். 4வது நேசல் கார்டிகோஸ்டீராய்ட் ஸ்ப்ரே, மூக்கில் அடிக்கிற ஸ்ப்ரே. 5வது சலைநேசல் இரிகேஷன் அல்லது ரின்சிங்ன்றது. இதுதான் நேட்டிவ் பாட், சளியை நீக்க உதவுது. ஒரு 250 மில்லி தண்ணீரை டிஸ்டில்டு வாட்டர் இல்லை ஸ்டெரைல் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் நான் அயோடைஸ் உப்பையும் 1 சிட்டிகை இவ்வளோண்டு பேக்கிங் சோடாவையும் போட்டு அந்த கலவையினால் நேசல் ஸ்ப்ரே செய்கிறது. வலி நிவாரணிகள், பெயின் கில்லர்ஸ், பேரஸ்டமால், இபுப்ரூஃபன், இதெல்லாம். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு FESSன்றது ஃபங்க்ஷனல் எண்டாஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி. இது அடைப்பு மற்றும் பாலிப்பை நீக்குகிறது. இப்போது இதுக்கு வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா, இயற்கை வைத்தியம் நாம்ளே ஏதாவது செய்ய முடியுமான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது ஸ்டீம் இன்னலேஷன். யூக்காலிப்டஸ் ஆயிலை 2-3 சொட்டு விட்டு அதை ஆவி பிடிக்கிறது, 1-2 தடவை ஒரு நாளைக்கு. வார்ம் கம்ப்ரெஷர், சூடு ஒத்தரம் கொடுக்கறது சைனஸ் மேலே. ஈரமான ஒரு வெதுவெதுப்பான துணியை மூஞ்சி மேலே வைக்கிறது, இது வலியையும் ப்ரெஷரையும் குறைக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். தலை உயரமாக வச்சு தூங்கணும். ஏற்கனவே தெரிஞ்ச அலர்ஜன்ஸை தவிர்க்கணும். மஞ்சளும் தேனையும் சேர்த்து இல்லை மஞ்சள் பாலை குடிக்கிறது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவுது. புகை பிடிக்கிறத நிறுத்தணும். வளர்ந்த சூழ்நிலைகளில் ட்ரை அட்மாஸ்பியரில் இருந்தால் ஹியூமிடிஃபையரை யூஸ் செய்யலாம். அறிகுறிகள் எல்லாம் சைனஸுக்கு, சைனசைட்டிஸில் 10 நாளைக்கு மேலே இருந்தால் டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. சரி, என்ன உணவு முறை இதில் பயன்படுத்தணும், எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பொருட்கள் அடங்கிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது. காய்கறி சூப்பு, கீரைகள், வேப்பம்பூ, நெல்லிக்காய், இஞ்சி, மஞ்சள், பூண்டு, மிளகு, இதெல்லாம். பால் பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், சாக்லேட்டுகள், பதப்படுத்திய உணவு, கூல்ட்ரிங்க்ஸு, இவைகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா மியூக்கஸ் சளி அதிகமாகும். வைட்டமின் சி அதிகம் உள்ள ஆரஞ்சு, கொய்யா போன்ற பழங்களை சேர்த்துக்கொள்வது. ஆப்பிள், பப்பாளி, பெர்ரிஸ் கூட சாப்பிடலாம். சூடான ட்ரிங்க்ஸு, சூப்பு, மூலிகை டீ போன்றவற்றை குடிக்கிறது. தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும்? ப்ரிவென்ஷன் ட்ரிப்ஸ் ஏதாவது இருக்கா? சளி பிடிச்சா உடனடியாக சிகிச்சை செய்யணும். பொல்யூட்டன்ஸ், இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கெல்லாம் விட்டுடணும். கை சுத்தத்தை கடைப்பிடிக்கணும். அலர்ஜிக்கு உடனே வைத்தியம் செஞ்சுக்கணும். தூசு உள்ள சுற்றுப்புறத்தில் மாஸ்கை போட்டுக்கணும். நேசல் ஸ்ப்ரே பயன்படுத்துவது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ரீபவுண்ட் கன்ஜஷன் வந்துடும். கடைசியாக நம்ம குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். சைனசைட்டிஸ் என்ற பிரச்சனை எந்த சைனஸை அதிகமாக பாதிக்குது? 1 ஸ்பீனாய்டல், 2 மேக்சிலரி, 3 ஃப்ரான்டல், 4 எத்மாய்ட். மினி டிட்பிட்ஸ். சமீபத்தில் ஆராய்ச்சி சொல்லுது, வைட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களுக்கு கிரானிக் சைனசைட்டிஸ் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2 மூக்குத்தண்டு வளைஞ்சி இருக்கவங்களுக்கு சைனஸ் தொற்று அதிகம் வருதுன்னு.
இவ்வளவு நேரம் நம்ம சைனஸை பற்றி விவரமாக பார்த்தோம். சைனஸ்னால் என்ன, என்ன காரணத்தினால வருது, என்ன அறிகுறிகள், என்ன மருத்துவ சிகிச்சை செய்யணும், என்ன உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, ஏதாவது வீட்டு வைத்தியம் ஹோம் ரெமடிஸ் இருக்கா, இதெல்லாம் விவரமாக பார்த்தோம். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கோ டயக்னோசிஸ்க்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.